சாரி ஒரு 50 சுடி. 50 சாரி 50 சுடி. அப்பா கட்டின வீடு ஒண்ணு இருக்கு, அது வேணும். நல்லா இருக்க. சென்னையில என்ன மண்டபம்? ஸ்ரீவாரி. இது ஸ்ரீவாரியா? ஒரு நாள் வாடகை தெரியும்ல? அத வாங்குறது பணம் வரும்ல, அத கேட்க இல்ல, அதுக்கே கேளுடா, கேளு 50 lakhs. 50 lakhs. கல்யாணம் கிராண்டா பண்ணா போதும். இப்ப கல்யாணம் கிராண்டா பண்றப்ப பொண்ணுக்கு நகை நட்டு எல்லாம் கிராண்டா தானே? அதுதான் சார், எல்லாமே அதுலயே வந்துரும். ஓ, இது வேற ஐடியாமா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின். இப்ப அதெல்லாம் இருக்குமே எங்க? சப்போஸ் நான் தனி கொடுத்தனும் அந்த மாதிரி போறதா இருந்தா. உங்க மாமனார் மாமியார்லாம் ஐயோ, கல்யாணம் ஆன உடனே அந்த சரியன்களை துரத்தி விட்டுட்டு நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருக்கோம்பா. நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். கார், கார், வீடு, வீடு, கோல்டு 50 பவுண்ட். அப்புறம் எங்க அம்மா போட்ட சாரீஸ் அப்படியே எனக்கும் வேணும். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நீங்க இருக்கிற வீடு உங்களுக்கு இப்ப இருக்க வீடு எனக்கு வேணும். அது ஏன் இப்ப இருக்க வீடே வேணும் அவ்வளோ? சார் இப்ப இருக்கிறது வந்து மெயின்ல இருக்கு சார். கீழே கமர்ஷியலுக்கு விட்டுருக்காங்க, ரெண்ட் நிறைய வரும். நான் வேலைக்கே போகாம உட்காந்து சாப்பிடலாம். ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா? என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? நான் வருஷத்துக்கு ஒரு saree கட்டினா அது அடுத்த அந்த வருஷத்துல இன்னொரு வாட்டி ரிப்பீட்டே ஆக கூடாது. அந்த மாதிரி எனக்கு ஃபுல்லா 365 நாளுக்கும் 365 saree வேணும். ஆதாரி சிரிக்கி கரும முத திருடா வந்தா உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டுல திருடிங்களா இருக்கீங்களே. சரி, இதெல்லாம் புருஷன்கிட்ட இலக்கமா கேட்கணும். அப்பா அம்மா கிட்ட கேட்கலாம் சார். எதுக்கு சார் இன்னொருத்தங்க கிட்ட போய் நம்ம இது பண்ணிக்கிட்டு? இன்னொருத்தர போயா? ஒத்த ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றிங்க. ரொம்ப மரியாதை கொடுத்துட்டாவ. எனக்கு வந்து காசா கிராண்டேல ஐ நீட் அ வில்லா. பட் ஐ நீட் சம் டைமண்ட் நெக்லஸ், அந்த மாதிரி செட் நியூ கலெக்ஷன்ஸ். ஓகே. Then I want to go for white wedding. ஒயிட் வெட்டிங்கா? White Christian white தீம் வெட்டிங்கா? ஏன் உனக்கு இந்த அல்ப ஆசை? நடக்கிறத பேசு. 50 பவுண்ட் நகை 50 வேணும். பவுன் நகை. அதுக்கப்புறமா ஒரு லேண்ட் வேணும் சார். லேண்ட் ஒண்ணு வேணும். ஆமா சார். இருக்கா இல்ல வாங்கி கொடுக்கணுமா? ஆல்ரெடி அம்மா சேர்த்து வச்சிருக்காங்க. ஓகே. அந்த லேண்ட் தான் வேணும். அந்த லேண்ட் அண்ணனுக்கு கொடுத்துட கூடாது. என்ன கொடுமை சரவணன். ஓகே, இப்போ உங்களுக்கு 50 பவுன் நகை போட்டாச்சு, மாப்பிளைக்கு 10 பவுன் போட்டாச்சு, உங்களுக்கு தேவையான நகை இது துணிமணி எல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு, கிராண்டா கல்யாணமும் பண்ணியாச்சு. நாளைக்கு அண்ணனுக்கு வேணும்ல? அவன் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறான் சார். நீங்க என்ன படிக்கிறீங்க? ஆர்ட்ஸ் சார். எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏகத்தாளமா பேசுற. அதுக்கப்புறம் வெட்டிங்ல வந்து ரொம்ப பெரிய டிமாண்ட் இல்ல. வெட்டிங்ல வந்து சாதாரண என்ட்ரி மாதிரி வராம மாப்பிளையும் பொண்ணும் ஒரு வேற ஒரு என்ட்ரில வந்தா நல்லா இருக்கும். ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. பையன் வீட்டுல ஒரு 30 சவரன் அப்படி கேக்குறாங்கன்னா எனக்கு அதை விட டபுளா தரணும். அவங்க கேக்குறத விட டபுளா தரணும். உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? சண்டாளைகளா. இப்ப நீங்க வீடு வேணும்னு கட்டாயமா இப்ப டிவில பேசுறப்ப, இது டிவில வரப்ப உங்க தங்கச்சி கேட்கல எப்படி இருக்கும்? அது அவ தனியா வீட்டுல எது அது அவ பிரச்சனை. நான் என்னால முடிஞ்சதை பிச்சுக்கிட்டு போயிடுறேன், உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்க. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. நீங்க அந்த வீட்லயே இருங்க, அந்த வீட்டை விட்டு போங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். அது என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, அது என் பேர்ல இருக்கட்டும். சரி, அண்ணன் தான் எடுத்துக்கிட்டுமே, மனசு உனக்கு விட்ட வேண்டியதானே. அவ்வளவு பெரிய மனசு இல்லமா எனக்கு. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? உங்களுக்கு குடும்பம் நல்லது கெட்டது தெரியும் தானே? கண்டிப்பா சார். உங்களுக்கு ஒரு 80 பவுன் போட வேண்டிய சூழ்நிலையில தான் கல்யாணம் பண்ணணும்னா உங்க அம்மா அப்பா எவ்வளவு கடனாளி ஆவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எவ்வளவு கடனாளி ஆவாங்க? அந்த கடனை கட்ட அவங்க எவ்வளவு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், அல்லது எவ்வளவு செலவு வேண்டியிருக்கும்? லோன் எடுத்து சொல்லுங்க. லோன் எடுத்து தான் பண்ணுங்கிறீங்க. கடனாளியானா பரவாயில்லையா? என் தம்பி இருக்கான், அவன் சம்பாரிச்சு கட்டிப்பான் சார். அப்படி வந்து அடைச்சுக்கிட்டுங்கிறாங்க. ஐயோ, என் பிள்ளைய கடங்காரனாக்க நாங்க விட மாட்டோம் சார். அது அவங்க பிரச்சனை. தம்பிய கடங்கார ஆக்குறாங்களோ இவங்க கடங்கார ஆக்குறாங்க. எனக்கு தேவை 50 பவுன் நகை வேணும். எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? உங்களுக்கு கடன் வாங்கி லோன் பட்டு அது உங்க தம்பி கட்டா பரவாயில்லன்னு சொல்றீங்க. எனக்கு புரியவே இல்லையே. பாசம் இருந்தா எதனா பண்ணல சார். அவன் கண்டிப்பா பண்ணுவான். அக்காக்குன்னா அவன் கண்டிப்பா பண்ணுவான். அதுக்குன்னு என் பிள்ளைய நீ கடங்காரன் எப்படி? சரி, அவன் நீ ஆயிக்கோ கடங்காரனா. ஆனா do you think that you are நியாயம்? கண்டிப்பா நான் நியாயமா தான் இருக்கேன். நியாயமா தான் இருக்கீங்களா? இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? மாப்பிளைக்கு ஐயோ அம்மா 20 சவரம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். முடியும். பாத்தீங்களா? வேண்டாமா வேணுங்களா? உங்களுக்கு வரப்போற கணவர் அவரு அவருடைய தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்காக ஒரு 2-3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு அந்த கடனோட உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறார். ஓகே உங்களுக்கு? கடனை
அழிச்சிட்டு கடனை முடிச்சிட்டு வந்தா கல்யாணம் பண்ணி. ஓகே, அந்த கடனை முடிக்க 5 வருஷமாவது ஆகும். அதனால அவருக்கு 30 வயசுல கல்யாணம் பண்ண வேண்டியவர் 35 வயசுல கல்யாணம் பண்ணுவாரு. பாவம் இல்லையா? அவரே பாவம்னா உங்க அண்ணன் பாவம் இல்ல? ஐயா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க, அதையே அனுபவிச்சு சொல்றேன். எந்த காரணத்தை கொண்டும் அக்கா தங்கச்சியை கட்டி கொடுத்த வீட்டுல ஒருவேளை சோத்துக்கு மேல கைய நினைச்சிடாதீங்க. மானத்தை வாங்கிடுவாங்க, கேவலப்படுத்திடுவாங்க. நான் ஃபார் மை ஹஸ்பண்ட் தான். அந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் வந்து எங்க வீட்ல இருந்து கேக்குறல. ஆனா அப்பா எப்பயாவது வாழ வேண்டாமா பாவம்? உங்க வீட்டுக்காரர் ஓடாம அப்படியே உங்களோட உட்கார்ந்துக்கணும்னா உங்க அப்பா எப்ப வாழ்வாரு, இல்ல உங்க அம்மா தான் எப்ப வாழ்வாங்க? நல்லா கேக்குறான். ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் மேரேஜ் ஒத்துக்கிறதே இதெல்லாம் தருவாங்கன்னா கடைசியில அதுவே நீங்க ஒத்துக்கலன்னா நாங்க என்ன சார் பண்றது? அரேஞ்ச் மேரேஜ் இதுக்கு தான் ஒத்துக்கிறீங்களா? ஐயோ ராஜா, நீ கேட்டையாடா? இவதாண்டா தமிழ் பொண்ணு. பெரிய மண்டபத்துல கல்யாணம் பண்ணணும். இதெல்லாம் கேக்குறீங்கல்ல, வேலை பண்றீங்களா? வேலை மட்டும் செய்றீங்களா? சொல்லுங்க. ஒரு வேலை சொன்னா கேட்க மாட்டாங்க சார். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? கார் கேட்டவங்களா நில்லுங்க. என்ன அடிப்படையில கார் கேக்குறீங்க? அது ஒரு ஆடம்பரத்துக்காக தான். ஆடம்பரமா இருந்துக்கலாம். வெக்கம் கட்ட பிள்ளைகளா உங்களடா நீங்களும் உங்களுக்கு எனக்கு ஆத்திரங்கள் வருது. இது ஏன் வீடு, நீ இருந்துக்க. இது ஏன் டிவி, நான் உடனே நீ கேட்க கூடாது. எஸ் ஆஃப் கோர்ஸ் நான் சொல்லுவேன் சார். எனக்கு அவன் வந்து இப்ப நிறைய பேர் வீட்டுல சொல்றது இல்லையா, அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன்னு. ஆனா அவனால துரத்த முடியாதுல்ல சார். எனக்கு வீடு இருக்கு, எனக்கு இது இருக்கு, அவன் பாக்கலாம்ல சார். உனக்கு மட்டும் இல்ல, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன். உன் ஏரியால இருக்கு எவனுக்குமே கல்யாணம் நடக்காது. வீட்ல வந்து நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிருப்போம், எல்லாமே இருக்கும். சோ அங்க போனா நம்மளுக்கு எல்லாமே இருக்குமா இருக்காதான் என்ன டூரா போறீங்க நீங்க? இதான் உங்க படிப்பு தந்துச்சா உங்களுக்கு? இது ஒரு தவறான விஷயம். என் அம்மா அப்பாட்ட எனக்கு இதெல்லாம் குடு அப்படின்னு கேக்குறது தவறான விஷயம் உங்களுக்கு தோணலையா? அதிக ஆசை இருக்கிற பசங்க பூரா அழியணும்.